கல் தொட்டி மாதிரி பார்க்க முடியுது. அந்த அக்காவுக்கு வியாபாரமே ஆகல, இருந்தாலும் சாமிக்கு கொண்டு போய் இந்த பழத்தை வச்சிருங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வச்சு இந்த பழத்தை தூக்கி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அந்த கல்லோட இதுக்குள்ள வச்சு அதுக்குள்ள ஒரே மாதிரி இருக்காங்க. அப்படிங்க அப்பா, எவ்வளோ பெரிய ஆழம் இங்க பாருங்க. அந்த அளவு பெருசா இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக நீர் வெந்திருக்கு பாருங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்கய்யா. கோர்ட்டால தீர்க்க முடியாத பிரச்சனையை கூட இந்த சாமி தீர்த்து வச்சிரும். இருங்க, கரெக்டா அந்த ஊர் பேர் என்ன? பொன்னகர் மாவட்டம் பொன்னகரா? அது இந்த இந்த இடத்தோட பேரு, இப்ப நிக்கிற இடத்தோட பேரு வடங்கிப்பட்டி. ஆனா அந்த கோயில் அங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. சத்தியமா இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. நீங்க பாத்து இங்க பாருங்க, நீங்க இருக்கீங்கல்ல, அதுல இருந்து அந்த பேக் சைட்ல தான் இருக்கு. அந்த முள்ளு இருக்குல்ல, அந்த முள்ளுக்கு பின்னாடி தான் இருக்கு. அப்படியா? நாங்க வரோம், பழவிக்கிறோம், போறோம். அதை பத்தி எங்களுக்கு தெரியல. இப்ப நீங்க சொன்னீங்கன்னா சாயங்காலம் பாத்துட்டு தான் போவோம். இங்க இருந்து ஒரு 10 இந்த முள்ள தாண்டினீங்கன்னா அந்த பின்னாடி இருக்குல்ல, கரெக்டா அங்கதான் இருக்கு அந்த கோயில். அது கோயில் ரொம்ப ரொம்ப பழமையான கோயிலா தெரியுமா? உள்ள போனீங்கன்னா 2 மீன் சிம்பிள் இருக்கும். 2 மீன் இருக்கும். அந்த மீன் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்ட கோயில். அப்படின்னா சுமாரா ஒரு 700 இருந்து ஒரு 1200 1300 வருஷம் பழமையான ஒரு கோயில் அது. அதுதான் இவ்வளவு வருஷம் உள்ள இருக்கிறதே நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். இத்தனை வருஷம் நாங்க அதுல போறோம் வரோம். எங்களுக்கு உண்மையுமே தெரியலன்னா அவங்களுக்கு தெரியுமா? அவங்களும் தெரியும். தம்பி அவங்களுக்கு பின்னாடி ஒரு கோயில் இருக்கு தெரியுமா? அந்த இடத்துல ஆமா, என்ன கோயில் அது? பாத்திருக்கீங்களா இல்ல அந்த கோயில? எப்ப ஃபங்க்ஷன் நடக்குமா? கொஞ்ச நாள் நடந்தது. அது என்ன கோயில் பேரு? கோயில் பேர் அந்த உள்ள போய் பார்த்ததே இல்லையா? ரொம்ப பழைய காலத்து கோயில். அதுக்குள்ளேயே ஒரு கோயில் இருந்திருக்கா? அந்த இதுக்கு பின்னாடி ஒரு செடி மாதிரி இருக்கு. அங்க ஒரு கோயில் வந்து இடிச்சு போன மாதிரி இருக்கு, பேஸ் பட்ட மாதிரி தெரியுது. அது என்ன கோயில் தெரியல, ஐயனார் கோயிலா தான் இருக்குமோ? ஐயனார் மாதிரி தான் தெரியுது. உள்ள போய் பாக்குறேன், ஏதாச்சும் போர்டு கீடு எதுவுமே இல்ல. தாண்டி உள்ளயா தெரியலையே. இவங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். நான் போய் பாத்துட்டு வரேன். சரி, போய் பாருங்க. சாயங்கால நேரத்துல போங்க. பாம்பு, நான் போகும்போது ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு கிராஸ் ஆச்சு. அது பாம்பு வெளியே சட்டையுமே உரிச்சிருக்கு, பாத்து போங்க. சத்தத்தோட போனீங்கன்னா போய் பாத்துட்டு வரலாம். எல்லாரும் போறது பப்ளிக் கோயில் தானே இது? போறாங்களாடா? பழைய வரதாங்க பாக்குறான். அவ்வளவு வியாபாரம் இல்ல, டல்லாதான் ஓடுது. வெயிலதான் வியாபாரம் பாருங்க. வெயில உட்கார்ந்து இருக்காங்க. என்ன பண்றது, வயிறு வளர்ப்பு போயிட்டு வரேன். இருங்க, சாமி கோயிலுக்கு பழத்தை கொண்டு போய் வியாபாரமே ஆகலன்றீங்க, ஒரு பழம் மட்டும் கொடுங்க. ஏதாவது இந்த ஒரு பழம் மட்டும் உங்க சார்பா சாமி கொண்டு போய் வச்சுட்டாங்க, சரிங்களா? இந்த பழம் வச்சீங்கன்னா சாமி உங்களை பார்த்து நல்லா பாத்துக்குவேன். இதெல்லாம் அவங்க நான் போகும்போது நான் வாங்கிக்கிறேன். அங்கே பாருங்க, அந்த அக்காவுக்கு வியாபாரமே ஆகல, இருந்தாலும் சாமிக்கு கொண்டு போய் இந்த பழத்தை வச்சிருங்கன்னு சொல்லிட்டு தன்கிட்ட வச்சு இந்த பழத்தை தூக்கி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ரோட்டுக்கு அந்த சைடில் தான் வந்து அந்த அக்காவோட ஷாப் இருக்குது. நடு ரோட்டில் தான், ஐ மீன் கடைக்கு ஓரம், அந்த ஹைவேஸ்க்கு ஓரமாக தான் அவங்க கடை வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே நம்ம போகலாம். நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. இது ஆக்சுவலாக இது ரோடுமே வந்து நம்மளால் சரியாக இது எந்த எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு அப்படின்னு சொல்ல முடியல. உள்ளே போய் பார்க்கலாம் இது என்ன கோயில்னு சொல்லிட்டு. உள்ளுக்குள்ள நாளை இங்கே பாருங்க, பாம்பு சட்டை இருக்காங்க. ஐயன் வந்து இதுக்குள்ளே இருக்காரு. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பாருங்கள் எவ்வளோ சட்டையெல்லாம் இருக்குதுன்ட்டு. கோழி வெட்டினதுக்கு கோழி கெடாலாம் இங்கே தான் வெட்டியிருப்பாங்க. மிக பிரம்மாண்டமான கோயிலுங்க இது. பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் மாதிரி தெரியுது. இது வந்து இந்த காட்டுக்குள்ளே தனியாக தெரியுது.
இங்கே யாரோ பாருங்க சாமிக்கு தண்ணி இதெல்லாம் எடுத்து கொண்டாடுறாங்க. கொலுசு சத்தம் மட்டும் தனியாக கேட்குது. அந்த அம்மா கொடுத்தாங்க, இங்கே வச்சிடறேன். பூட்டி இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு உள்ள வாங்கிக்கிறோம் பாருங்க. மேலே பாருங்க, ஆக்சுவலாக வந்து மீன் சிம்பிள் இருக்கு. இந்த பாருங்க, பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு நினைக்கிறேன். உள்ள மீன் சிம்பிள் இருக்கு. ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து நட சாத்தி இருக்கு. இப்போ பூட்டி இருக்கும் போது எப்போ வரலாம் அப்படின்னு தெரியல. ஆனால் வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த கரூர் மாவட்டம் கரெக்டாக சொல்ல போனால் சுக்காலியூர், அதுதான் சுக்காலியூர் பிரிட்ஜ் அங்கே இருக்குது. அதாவது கரூர் மாவட்டம் சுக்காலியூரோட ஸ்டாப் இது. ஆக்சுவலாக இது புதுசாக பிரிட்ஜு கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல் அடிக்க வச்சுருக்காங்க. இந்த கல் அடித்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்மாண்டமான, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோவிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் காலத்தை கட்டப்பட்ட கோவில் நினைக்கிறேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மீன் சிம்பிள் இருக்குது. இது வந்து ரொம்ப ப்ராப்பராக யாரோ ஒரு நல்ல இதயம் படித்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட். ஆக்சுவலாக இந்த மாதிரி இடத்த இடிச்சு போட்டு இல்லாமல் ரொம்ப நீட்டாக இந்த இடத்த வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு திருவிழா கொண்டாடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், லாஸ்ட் வீக் திருவிழா கொண்டாடி இருக்காங்க. இந்த வெடி வச்சுருக்குறீங்களா, இன்னமும் ஒரு 3 வெடி இருக்குது இந்த இடத்துல. வெடி வச்சுட்டு போயிருக்காங்க. இது ஒரு கல்லோட இதுக்குள்ளே வச்சு அதுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளேனா ஆக்சுவலாக உள்ளே போக முடியல, ஏன்னா ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக இருக்குது. இது வந்து கரூர் மாவட்டத்தில் இது வரைக்கும் ஒரு பாண்டியர்கள் கோயிலை வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். உள்ள இன்டீரியராக ஒரு பிளேஸில் இருக்குது, அங்கே நான் பார்க்கல. பட் இந்த இடத்துலலாம் செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த சைடில் நான் எதார்ச்சியமாக கிராஸ் பண்ணேன். இது பாருங்கள், சாமியை வேண்டிக்குங்க. ஐயனார் சாமி கிட்டத்தட்ட இவ்வளோ பழமையானதா நான் இப்போ தான் பார்க்குறேன். சாமி இந்த சைட்லேயும் இருக்குது, 2 ஐயனார் இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிட்டோ ஒரே மாதிரி இருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த கோயிலோட இது வெளிப்புறம் இது. இந்த இடத்துல தான் நான் வந்து ஏதோ ஒரு இதை பார்த்தேன். ரொம்ப அமைதியான இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ பெரிய மரம். இந்த மரம் வச்சுருக்காங்க. இதோட எனக்கு பெரிய ஆச்சரியம் கேட்டால் அந்த அக்கா வெளியே தான் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த கோயிலை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எதாச்சியமாக போய் அவங்க பார்க்கும்போது சொன்னது தான். இங்கே பாருங்க, இரட்டை மீன் தெரியுதா, 2 மீன் இருக்குது இங்கே ஒன்று. அதுக்கப்புறம் என்னால் கல்வெட்டியை பார்க்க முடியல. இந்த இடத்துலையும் லைட்டாக ஏதோ இது மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. இது ஃபுல்லாக சிம்பிள் நிறையா இருக்குது இந்த இடத்துல. பழைய காலத்து இந்த பாருங்க, மேலே போகிறது ஃபுல்லாகவே ரொம்ப பழைய காலத்தில் கற்கள் இருந்திருக்கு. இதுக்கு உண்டானது மேலே இருக்குது. கோபுரம், ராஜகோபுரம் மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக தெரியுது. இங்கே பாருங்க, ராஜகோபுரம் மட்டும் ரொம்ப அப்படியே பழமையாக இருக்குது. அது அப்படியே அந்த பழமை மாறாமல் வச்சுருக்காங்க. இது வந்து மண்டபமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு மண்டபமாக இருந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குங்க அது. ஆக்சுவலாக அங்கே மட்டும்தான் மீன் சின்னம் இருக்கா, வேறு எங்கேயாவது இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நான் இதை வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது. கல்வெட்டு என்னால் எங்கேயும் பார்க்க முடியல. இங்கே வருங்க, இந்த இடத்துலையும் இருக்குது. இந்த இடத்துல சங்கு இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இந்த கோயிலை சுற்றி பாருங்கள், எவ்வளோ பெரிய கிணறு இருக்குது. இது எவ்வளோ பழமையானதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னால் வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கல் தொட்டி மாதிரி பார்க்க முடியுது. சின்னதாக தண்ணி வடிஞ்சிட்ருக்கு இந்த இடத்துல. வேறு எதாவது இருக்கான்னு பார்த்தா ஃபுல்லாமே வயக்காடாக இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வேறு எதாவது இருக்குதான்னு. அந்த அம்மாட்ட நம்பர் வாங்கிட்டு வந்தேன், கால் பண்ணேன் அவங்கள்ட்ட. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்தோட பேர் வந்து கோடாரங்கிப்பட்டியாம், கரூர் டிஸ்ட்ரிக் கோடாரங்கிப்பட்டி. காளி அம்மாவும் இந்த இடத்துல இருக்காங்களாம்மா. காளி அம்மான்னு வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது இந்த பகுதியில் மழை வரல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விவசாயத்துக்கு இந்த இடத்துல பெருசாக தண்ணியோட இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அமராவதி காவேரி ரிவர் நம்பி பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வரலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா
இந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட விவசாயம் நல்லா செழிப்பாக அமையும்னு சொன்னாங்க. நீங்களே பார்க்கலாம், அந்த சைடில் தூரத்தில், அங்கே சைடில் தூரத்தில் தெரிய ஃபுல்லாக விவசாய நிலம் தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இடத்துல எங்கேயுமே கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையுமே ஒரு மீன் சிம்பிள் இருக்குது, ஒத்தை மீன் சிம்பிள் இருக்குது. வேறு எங்கேயோ பார்த்தோமே, இங்கே பாருங்கள், இது வந்து இந்த சைடில் மீன் பாதி இருக்குது, பாதி மீன் வந்து உள்ளே போயிருக்கு. கரூர் வந்து பார்த்திங்கன்னா யாரோட கிங்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சேராஸ் வந்து ரூல் பண்ண ஒரு இடம் தான் இந்த பகுதி. பட் பார்த்திங்கன்னா பாண்டியர்களோடது இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த பிளேஸை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக நீர் வெந்திருக்கு பாருங்கள். தண்ணி வந்து ஃபுல்லாக பூஜை பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஃபங்க்ஷன் கெடா வெட்டலாம் இங்கே பாருங்கள். கெடா வெட்டலாம் ஏதோ கெடா வெட்டோ இல்லை ஏதோ பண்ணியிருக்காங்க. சாமி வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடிருக்காங்க. தட்டெல்லாம் கிடக்குது ஆக்சுவலாக. அப்போ ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி தான் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ காய்ஸ், ஆக்சுவலாக இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக இந்த பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு. இங்கே யாராவது இருந்தாங்கன்னா கேட்கலான்னு பார்த்தா இங்கே யாருமே காணோம். அந்த இடத்துல ஒரு வயசான ஐயா இருக்கார், அவங்கள்ட்ட போய் கேட்டு பார்க்கலாம். அங்கே தூரத்தில் பார்த்தேன், இருக்கிறாரானா போய் கேட்டு பார்த்துட்டு வரலாம். அதோ அங்கே தெரிகிறார் ஒரு ஐயா, அவர்கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம். அப்படிங்க அப்பா, எவ்வளோ பெரிய ஆழம் இங்கே பாருங்க. இந்த அளவு பெருசாக இருக்குது. இங்கே பாருங்க, தூரத்தில் தெரியுது அந்த கோவில். ஆக்சுவலாக அந்த ஐயாவுக்கு தெரியலன்ட்டாரு, இந்த இடத்த பற்றி சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் இங்கே வச்சுட்டு மூஞ்சியில் தண்ணி அடிச்சுட்டு கிளம்பலான் இருக்கேன். ஸோ அந்த ஐயாக்கும் வரலாறு தெரியல. நம்ம இங்கேருந்து கிளம்பலாம், கிளம்பிட்டு ஸ்பாட்டுக்கு போகலாம். நீ எவ்வளோ வேர்வை, இன்னைக்கு எவ்வளோ டிகிரி தெரியுமா? இன்னைக்கு வெயில். இன்றைக்கி தான் இருக்கிறதுலே கரூரில் ரொம்ப ஹையஸ்டான வெயில்னு சொல்கிறாங்க. இது மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல முடியாது, நான் விரும்பி தான் அந்த இடத்துக்கு வந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. இது எப்படியாவது ஃபுல் ஸ்டோரி கண்டுபிடிச்சலாமான்னு பார்க்குறேன், தெரியல. கடைசி வரைக்குமே இந்த இடம் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாகவும் சஸ்பென்ஸாகவும் கொண்டு போகுது என்னைய. ஆனால் யார் என்னன்னு தெரியலைங்க. ஒரு வேளை கரூர் மாவட்டத்தில் இந்த கோயில் சம்மந்தப்பட்டவங்க யாருக்காவது நீங்கள் ஸ்டோரி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. 2 பேர்த்திட்ட கேட்டேன், 2 பேர்த்துக்குமே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேறு யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டாக சொல்லுவாங்க. So see you on another video. Until then, bye bye from Danny. Catch you later guys. ரொம்ப நாளாக இருக்கும் நம்ம வீடியோ போட்டு. என்ன பண்ணுறது,